நண்பர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே இது என்னோட ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ப உண்மையான காதல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உண்மையான காதலை அடையாளம் காண நம்ம ஆச்சாரிய சாணக்கியர் 7 வழிகள விரிவா சொல்லியிருக்காரு. நம்ம அத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொருவரின் மனதை முழுமையாக வெல்ல முடியுமா? அன்பு கேட்டு கிடைக்குமா? அல்லது அதை உருவாக்க வேண்டுமா? ஒருவரை நம்மிடம் இழுத்து வருவது ஒரு கலை. அவர்களை நம்மை நினைக்க வைப்பது ஒரு வலை. இந்த வலைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மேதை கற்றுக் கொடுத்தார். அவர்தான் நம் ஆச்சாரிய சாணக்கியர். அவர் சொன்னார், மனித மனம் ஒரு பூட்டப்பட்ட கதவு அல்ல, அது திறக்க வேண்டிய புதிர் என்று சொன்னார். பழமையான ஒரு நகரத்தில் அருள் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு ஆசை மட்டும். அவன் விரும்பும் பெண் நிலா. அவளை அவனை நேசிக்க வேண்டும். நிலா அழகும் அறிவும் கொண்டவள். ஆனால் அவள் மனம் யாருக்கும் எளிதில் திறக்காதது. அருள் பலமுறை முயன்றான், பேச முயன்றான், கவனிக்க முயன்றான். ஆனால் அவள் அவனை சாதாரணமாகவே பார்த்தாள். இதனால் மனம் உடைந்த அருள் ஒரு நாள் சாணக்கியரை நாடினான். அவன் கேட்டான், ஆசிரியரே, நான் அவளின் மனதை எப்படி வெல்லலாம்? சாணக்கியர் அமைதியாக சிரித்தார். நீ அவளை வெல்ல வேண்டாம், அவள் தானாக உன்னை நாட வேண்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார். நம்ம 7 வழிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1, கவனத்தை பிடிக்கும் வலை. சாணக்கியர் சொன்னார், முதலில் அவளின் கண்களில் நீ ஒரு கேள்வியாக தோன்ற வேண்டும். அருள் என்ன செய்தான்? அவன் தினமும் அவளை பின்தொடரவில்லை. அவள் இருக்கும் இடங்களில் சில நேரங்களில் மட்டும் தோன்றினான். அவள் கவனிக்க ஆரம்பித்தாள். இவன் யார் என்று. அவன் நடையில் ஒரு தன்னம்பிக்கை, முகத்தில் அமைதி, பேசாமல் கூட ஒரு தனி கவர்ச்சி. எப்போதும் கண்களுக்கு முன்னால் இருப்பது மதிப்பிழக்கும், சில நேரங்களில் மட்டும் தோன்றுவது மனதில் பதியும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 2, பேச்சின் வலை. ஒரு நாள் நிலா தான் அருளிடம் பேச ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் அருள் என்ன செய்தான்? அவன் அவளை இடைமறித்து பேசவில்லை. அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டான். அவள் மனதில் தோன்றியது, என்னை உண்மையாக கேட்கும் ஒருவன். மனிதர்கள் தங்களை பற்றி பேசும்போது மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களை கவனமாக கேட்பவரிடம் அவர்கள் மனம் திறக்கப்படும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 3, அமைதியின் வலை. சில நாட்களில் அருள் பேசாமல் அமைதியாக இருந்தான். நிலா குழம்பினாள். என்ன ஆயிற்று? அவன் என்ன நினைக்கிறான்? அவள் மனதில் அவன் இடம் பெரிதாக ஆரம்பித்தது. அமைதி மனிதனின் கற்பனைக்கு தீனி, கற்பனை உணர்ச்சியை உருவாக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 4, மாறுபாட்டின் வலை. ஒரு நாள் அருள் மிகவும் சிரித்து பேசினான். மற்றொரு நாள் முழுக்க அமைதியாக இருந்தான். நிலா குழப்பமடைந்தாள். இவன் எப்படிப்பட்டவன் என்று. ஒரே மாதிரி நடத்தை சலிப்பை தரும். மாறுபாடு மனதில் ஆர்வத்தை உருவாக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 5, உணர்ச்சி வலை. ஒரு நாள் நிலா மிகவும் துக்கத்தில் இருந்தாள். அந்த நேரத்தில் மட்டும் அருள் அவளுக்கு அருகில் இருந்தான். பெரிய வார்த்தைகள் இல்லை, சின்ன அக்கறை மட்டும். அந்த நொடி அவள் மனதில் ஒரு நெருக்கம் உருவானது. சரியான நேரத்தில் கிடைக்கும் அன்பு ஆயுள் முழுவதும் நினைவில் இருக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 6, தூரத்தின் வலை. நிலா அருளை விரும்ப ஆரம்பித்த பிறகு அருள் கொஞ்சம் தூரம் வைத்தான். நிலாதான் அவனை தேட ஆரம்பித்தாள். ஏன் பேசவில்லை? எங்கே இருக்கிறான் என்று. எளிதில் கிடைப்பது மதிப்பிழக்கும், கிடைக்காதது மனதை கட்டி போடும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 7, தன்னம்பிக்கையின் வலை. சாணக்கியர் சொன்னார், உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். அருள் ஒருபோதும் அவளை பிடிக்க வேண்டி தாழ்ந்து விடவில்லை. அவன் மதிப்பை இழக்கவில்லை. அதுதான் அவனை வேறுபடுத்தியது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இறுதியாக ஒரு நாள் நிலா மெதுவாக சொன்னாள், நான் உன்னை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அருள் சிரித்தான். அவன் அவளை கட்டாயப்படுத்தவில்லை.
அவள் தானாக வந்தாள். ஒன்று சேர்ந்தார்கள். இறுதியாக அன்பு கேட்டு கிடைக்காது, அது மனதில் உருவாக வேண்டும். மனதை கட்டுப்படுத்தாதே, அதை புரிந்து கொள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இந்த 7 வலையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1 கவனம், 2 கேட்பது, 3 அமைதி, 4 மாறுபாடு, 5 உணர்ச்சி, 6 தூரம், 7 தன்னம்பிக்கை. இதை உண்மையாக புரிந்து கொண்டால் யாரும் உன்னை மறக்க முடியாது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, நன்றி. இந்த ஸ்டோரி இதோடு முடிந்தது. இன்னொரு ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். இது என்னோடய ஓன் வாய்ஸ் நண்பர்களே, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.